கர்த்தருடைய வார்த்தை விசுவாச வார்த்தைன்னு இருக்கு. உங்களுக்கு வசனத்தை நான் காமிக்கிறேன். ரோமர் 10வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு அங்கே இருக்க மக்களுக்கு எழுதுகிற பொழுது 9வது வசனம் என்னவென்றால் 8வது வசனம் பாருங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. அதாவது விசுவாசத்தின் வார்த்தை அப்படிங்கிறப்ப இல்லாத சொல்றது கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும்படியா விசுவாச வார்த்தையா நாங்க எடுத்து சொல்றோம். உபாகமம் 30வது அதிகாரம் அதுல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க அதைத்தான் எடுத்து சொல்றாரு. 9வது வசனம் பாருங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயில அறிக்கை பண்ணப்படும். அப்ப பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உனக்கு சமீபமா உன் இருதயத்துல இருக்கு அப்படிங்கிறார். நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே அப்படிங்கிறார். யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நல்ல வெற்றியை அடைவாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வார்த்தை விசுவாச வார்த்தை. இது நமக்குள்ள நம்பிக்கையை உண்டாக்கக்கூடிய வார்த்தை. இது நமக்கு நல்ல வெற்றியை கொண்டு வரக்கூடிய வார்த்தை. எபிரேயர் 11 அங்க சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. 11:6 சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அவர் இருக்கிறார் என்று அவரை தேடுகிறவர்களுக்கு தக்க பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்ப நம்ம அவரை தேடுறோம் அப்படின்னா அவர் நிச்சயமாக பலன் அளிக்கிறவர். மத்தேயு 7வது அதிகாரத்தில் தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள்னு சொல்றாரு. அப்ப விசுவாசத்துல தேவனுடைய வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொண்டு அதை அப்படியே விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். இப்போ சரீரத்துல சுகம் வேணும் அப்படிங்கிறப்ப ஏசாயா 53வது அதிகாரத்துல அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நம்முடைய துக்கங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். 1 பேதுரு 2:24 அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள்.